மிஸ்டேக்கை ரியலைஸ்ட் பண்ணிட்டாரு. அதுக்காக மட்டும்தான் என்னடா அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், கண்டிப்பாக ஒரு ரைடருக்கு ஒரு ரைடர் சப்போர்ட் பண்ணாமல் வேறு யார் பண்ண போகிறா? அதனால தான் அங்கே சொல்கிறேன். இங்கே என்ன நடந்துச்சுன்னா அது ப்ராப்பராக டீட்டெயிலாக ஒரு வீடியோ கிளிப்போடையே உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் ராவ் வீடியோ, இதான் ஒரிஜினல் வீடியோ. மீதி எல்லாமே செகண்டரி கேமரா, மற்றதெல்லாம் பேசுனது பண்ணது அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ராவ் வீடியோ இங்கே போட்டு காமிக்கிறேன், தெளிவாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ப்ளே பண்ணுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஆரன் சவுண்ட் எங்கே கேட்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இவர் தான் ஆரன் அடிக்கிறாரு. பட் ஆனால் ட்ரக் சைடு ஆரன் சவுண்ட் அடிக்கவே இல்லை. அங்கேருந்தே அந்த பெண்ட்லேருந்து இந்த பெண்டில் வர வரைக்குமே ஆரன் சவுண்ட் அடிக்கலை. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ராவ் வீடியோ கிடைச்சாதான் என்னாலையும் பேச முடியும். சின்னதான மிஸ்டேக்ஸ் இருக்குது டிரைவர் மேலேயும், இருந்தாலும் பிக் மிஸ்டேக் இருக்கிறது யார் சைடுனா பைக்கர் சைடு. அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா மேலேருந்து வெஹிக்கிள் ஹெவி வெஹிக்கிள் வந்தாலும் சரி, கீழேருந்து ஹெவி வெஹிக்கிள் வந்தாலும் சரி, சின்ன வெஹிக்கிள்ஸ் நின்று வழி விட்டு தான் போகணும் பென்ஸில் பொறுத்த வரைக்கும். இதுதான் ஹில் ரூல்ஸ். அது பிளைண்ட் ஸ்பாட், ஓகே. அது மட்டும் இல்லாமல் 1க்கு 2 லாரி வருது. இந்த லாரி கிராஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட்ல இருக்கிற கோ ரைடர் இவருக்கு சிக்னல்ஸ் கொடுத்துருக்கணும். சப்போஸ் அவர் ஆரன் அடிச்சு அந்த ட்ரக்குக்கு ஆரன் அடிச்சு சிக்னல் கொடுத்துருக்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்க கோ ரைடர். அவர் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் அவருக்கு ஒரு கேப் கிடைச்சுன்னா சந்தில் போயிட்டார். பட் ஆனால் இந்த ப்ராப்ளமான இந்த ஆக்சிடென்டான பர்சன் தான் இப்போ இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இந்த வீடியோ வழியாக இருக்கும் சரி, ஆக்சிடென்டாக இருக்கட்டும், ஒரு குரூப்பாக ஒரு ரைடு கண்டென்ட் பண்ணி போகிறாங்கன்னா அதில் கோ ரைடருங்கிற ஒரு நேம் எதுக்கு? கோஆப்ரேட் பண்ணி அவங்கள வழி நடத்துறதுக்காக ஒரு விஷயம்தான். முன்னாடி ஒரு டியூக் போயிட்டே இருக்கிறப்ப சடனாக லாரி வந்தவொடனே அவர் சைடில் பூந்து போயிட்டாரு. இதில் ஃபர்ஸ்ட் ட்ரக் வந்தப்போ சுதாரிச்சுக்கிட்டாங்க. செகண்ட் ட்ரக் அது பின்னாடியே வந்தவொடனே சுதாரிக்க முடியல இவரால். அதே மாதிரி ஹேண்டில் பார் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரக் வளைஞ்சு இப்படி போயிட்டு இந்தாண்டது ஒரு கட் அடிச்சு ஹேண்டில் பார் திருப்பி இப்படி ஸ்டடி பண்ணி திருப்பி ஸ்டடி பண்ணுறதுக்குள்ளே ட்ரக் பக்கத்தில் வந்துருச்சு. ஹேண்டில் பார் இந்த சைடு லாக் ஆகிடுச்சு, இந்தாண்ட வளைக்கிறதுக்குள்ளேயே. இந்தாண்ட மூவ் பண்ண முடியல. அவர் இந்தாண்ட போகலாமா அந்தாண்ட போகலாமா இல்லை எந்த சைடு வெஹிக்கிள் வரும், இந்த சைடு தானே வரும் அப்படிங்கிறதுனால அப்படியே லாக் ஆகி நின்றுட்டாரு. அதனால் டிரைவர் மேலே மிஸ்டேக் நான் சொல்லவே கிடையாது. அது நார்மலான வேலை தான் வராரு. இப்போ மிஸ்டேக் எல்லாமே இந்த ஆக்சிடென்டான வெஹிக்கிள் மேலே கொண்டு எல்லாரும் செலுத்திட்டாங்க. மீதி எல்லாருமே அவங்களோட கோ ரைடர்ஸ் எல்லாம் என்னவா மாற்றிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கண்டென்ட்டாக மாற்றிக்கிட்டாங்க. இது மட்டும்தான் அங்கே நடந்திருக்கு. இந்த ஒரு ரைடரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். எதனாலனா இந்த ரைடர் 2019 லடாக் ரைட் பண்ணவர். அது மட்டும் இல்லாமல் இவர் சோசியல் மீடியாவில் அவளுக்கா வீடியோஸே போட்டதே கிடையாது. இந்த ஒரு ரைடுக்கு அப்பப்போ குட்டி குட்டியாக அவரோட வெஹிக்கிள் எடுத்து வீடியோஸ் போட்டுட்டு இருந்திருக்காரு. சின்ன சின்ன மெமரிஸ்க்காக வீடியோஸ் போட்டுட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி வைரல் ஆகணும் அப்படி இப்படின்லாம் ஒரு அதிக வீடியோ போடுறது கிடையாது. தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கள் நண்பர்கள் சொல்ல பைக் வச்சிருக்க, நல்லா ட்ராவல் பண்ணுற, கேமரா வச்சிருக்க, இதெல்லாம் போஸ்ட் பண்ணு அதே மாதிரி அப்படின்னு சொல்லதன் காரணமாக இவரும் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு வீடியோ இவர் போஸ்ட் பண்ணுறது அப்பயே எல்லாருமே சரி இது ஒரு வைரல் ஆகும், இது ஒரு ரீச் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்கெல்லாம் இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க எடுத்தது. அதுவும் இல்லாமல் இவர்கிட்ட இருக்கிற ஃபுட்டேஜையும் வாங்கி அவங்க போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு ஸ்டேஜுக்கு அப்போ வைரல் ஆகிறப்ப இவருக்கான ப்ராப்ளங்கள் வருது. இவர் ரியலைஸ் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் வைரலாக அந்த வீடியோஸில் வர கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் வைரலாகும் போது வீடியோஸில் வர கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி அவங்களோட தப்பித்துக்கிட்டாங்கன்னா எல்லாமே இங்கே ஓவரால் சரியாயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணோன்னா வைரல் ஆகுதுங்கிறப்ப நெகட்டிவிட்டி கமெண்ட் வருதுன்னா ஏன் வருது, எதனால் வருது அப்படின்னு யோசிச்சு அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்காது. இப்போ பாலிமர் நியூஸில் வீடியோ போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே எல்லாத்தோட மைண்டும் ஒரே மாதிரி கிடையாது. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு மைண்டில் தான் இருக்காங்க. எப்படி வேணால் மாறலாம், கேஸ் கொடுக்கலாம், இல்லை லாரியோட சங்கம் பைக்குன்னு ஒரு பைக்கர் குரூப்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு பைக்கர்ஸ் குரூப் வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஆனால் லாரி சங்கம் அப்படி கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சங்கம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு இயக்கம் இருக்கு இல்லைங்களா?
அவங்க வந்து இப்போ கூடுனாங்கன்னா இவங்க கோ ரைடர்ஸ்லாம் எஸ்கேப் போயிடுவாங்க. பட் ஆனால் அந்த பர்டிகுலர் ஆக்சிடென்ட் ஆன பர்சன் மட்டும் என்ன ஆவார், கேஸ் ஃபைல் ஆகும், லைசன்ஸ் கேன்சல் ஆகலாம். அதே மாதிரி நான் இந்த வீடியோவுக்காக எதுக்காக பேசுகிறேன்னா, இது இந்த மாதிரி ரூமில் உட்காந்து வீடியோ பண்ணுறது கிடையாது. அது ஒரு பப்ளிக் ரோடு. பப்ளிக் ரோடில் போகும்போது நிறைய விஷயங்களை யோசிக்கணும், ஜென்ரலாக யோசிக்கணும், மக்களுக்காகவும் யோசிக்கணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணி யோசிக்கணும். இதுக்காக மட்டும்தான் நாங்கள் பேசுகிறதுக்கான காரணம். ஆனால் இது எல்லாத்தையுமே அவங்க பிரேக் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த டிரைவருக்கு நான் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். ஏன்னா அந்த இடத்துல ஆன விபத்தை அவரும் ரியலைஸ் பண்ணிட்டு அவங்க கூட அவர் பேசும்போதே இவங்க எல்லாம் வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். மிஸ்டேக்ஸ் நடக்க தான் செய்யும், பரவாயில்லனா பரவாயில்ல தம்பி அப்படின்னு வந்து வந்திருந்தாங்கன்னா, இந்த வீடியோஸையும் வந்து அந்தளவுக்கு பெருசு பண்ணாமல் வந்திருந்தாங்கன்னா இங்கே இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்காது. பட் ஆனால் அவங்க அப்போ தப்பை ரியலைஸ் பண்ணாமல் இப்போ வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. இவரோட வீடியோஸை போஸ்ட் பண்ணால் என்னெல்லாம் ஆகும் அவங்க கோ ரைடர்ஸ் வந்து யோசிக்காமல் வீடியோஸ் வந்து இன்னமும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸை எடுத்து இன்னும் நிறைய பேர் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நீங்கள் தான் வந்து சொல்லி புரிய வைக்கணும் எல்லாத்துக்கும். கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பவர் உங்ககிட்ட தான் இருக்குது. சோஷியல் மீடியாவோட பவரே உங்ககிட்ட தான் இருக்குது. ரைடரே வந்து ரியலைஸ் பண்ணிட்டாரு நான் என் மேலே மிஸ்டேக் இருக்குன்னு. பட் ஆனால் நீங்களாம் ஏன்டா அந்த வீடியோஸை போட்டு இன்னும் வைரல் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பையனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரலடா அப்படின்னு நீங்கள் போய் கமெண்டில் சொல்லி அவங்கள திருத்துங்க. நீங்கள் மட்டும்தான் அந்த சோஷியல் மீடியாவை திருத்த முடியும். இந்த வீடியோவை அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா நான் இப்பயும் சொல்கிறேன், டிரைவர் மேலே மிஸ்டேக் இல்லை. அந்த ஆரன் கொஞ்சம் லாங்கிலேருந்து வரப்போ அடிக்கணும். அது வந்து அந்த ஒரு சவுண்டு எதுவுமே இல்லை. சப்போஸ் அவர் வந்து அந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் போகிறாருல லாரி வந்து ஆரன் அடிச்சிருக்கலாம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணதன் காரணமாக அவர் அப்படியே வந்திருக்கலாம். இதுதான் டிரைவர் மேலே மிஸ்டேக் இல்லை, ரைடர்ஸ் மேலே தான் மிஸ்டேக்குங்கிறது நான் எகைன் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நான் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் பரப்பலை, அதுக்காக சொல்லிடுறேன். இதுக்கு மேலே உங்களால் மட்டும்தான் எல்லாத்தையும் திருத்த முடியும், நீங்கள் மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். அதனால் எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லதுன்னு படுதா, 4 பேர் என்ன பேசுகிறாங்கன்னு கமெண்ட் பார்க்குறீங்களா, அது நல்லது கெட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்களே அவங்கள வழி நடத்தி திருத்தலாம். சோஷியல் மீடியாவை வழி நடத்துறதும், ஒருத்தரை வந்து ஃபேன் பேஸ் டெவலப் பண்ணுறதும், ஒருத்தரை மேலே கொண்டு வரதும், ஒருத்தர் கீழே கொண்டு வரதும் உங்களால் மட்டுமே தான் முடியும். அதனால் உங்ககிட்ட தான் இந்த கதையை நான் விடுறேன். நீங்கள் தான் எல்லாத்துக்கும் சொல்லி புரிய வச்சு வழி நடத்தணும். சில ரியலைஸான ஒரு சில வீடியோஸாக இருந்தால் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் இதே வீடியோ வச்சு நெகட்டிவிட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோவில் போய் நீங்கள் தான் திருத்தணும். உங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து தெரிக்கணும், தீ பறக்கணும். நான் இந்த வீடியோவில் கரெக்டாக பேசியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில மிஸ்டேக்ஸ் நானும் பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே தொடர்ந்து என்னால் முடிஞ்ச வீடியோஸை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நாள் கொடுக்கல. உங்களால் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இந்த சோஷியல் மீடியா மக்களாலேயே திருப்பியும் வந்து பழைய நிலைமைக்கு மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததன் காரணமாக திருப்பி நான் வீடியோஸ் போட ஆரம்பிக்க போகிறேன். உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எப்பயுமே கொடுத்துக்கிட்டு இருங்க. டாட்டா.